இன்னைக்கு வந்து தடுப்பூசியினால இந்த 3ஆம் அலையில நிறைய இறப்பு விகிதம் வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தடுப்பூசியினால பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய பதிவேடு எங்க இருக்கு? இந்தியாவில் வந்து தடுப்பூசியினால பாதிக்கப்பட்டவங்களை பற்றிய ஒரு விவரமான அறிக்கையோ அல்லது இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கங்கிற துல்லியமான புள்ளி விவரங்களோ இல்லாத நிலையில தடுப்பூசி போட்டாங்க போடலைங்கிற ஒரே ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வச்சு முழுமையாக இதை பேச முடியாது. இந்தியாவிலேயே மிக அதிகமான நபர்கள் தடுப்பூசி செலுத்தி கொண்ட மாநிலமாக இருப்பது வந்து கேரளா. கேரளாவில் 100% ஃபர்ஸ்ட் டோஸையும் 93% செகண்ட் டோஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே தினசரி கொரோனா பாதிப்புங்கிறது இந்த 3வது அலையில் 40,000 பேராக இருக்குது. தினசரி மரணங்கள் வந்து 70-80 பேர் இருக்குது. இதில் எவ்வளோ பேர் தடுப்பூசி போட்டவங்க, எவ்வளோ பேர் தடுப்பூசி போடாதவங்கிற புள்ளி விவரத்தை தெளிவாக தொகுக்கலை. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்களிலும் இறந்து போன நபர்களிலும் பெரும்பகுதியினர் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள்ங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அப்போ தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கும் கொரோனா வருது, தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கும் மரணம் வருது, இறப்பு வருது அப்படிங்கிறது நேரடியான கள அனுபவம். இதை ஆய்வு செய்வதற்குரிய ஒரு பொறுமையும் ஒரு அறிவியல் பார்வையும் அரசுகளுக்கு இல்லாமல் போச்சு. இதை ஒரு திணிப்பாக தடுப்பூசி நடவடிக்கையை எடுத்துகிட்டு போகும்போது இது அறிவியல் பூர்வமான அணுகுமுறையாக இல்லை. அதனால் தடுப்பூசி போடாதவங்க இறந்து போகிறாங்கிறதுல உண்மை இல்லை. இப்பயுமே கோவிட்னால இந்த 3வது அலையில், இன்னும் சொன்னால் 3வது அலைங்கிறதே உண்மையாங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு பருவகால காய்ச்சலை சாதாரணமாக வந்துட்டு இருக்கிற ஒரு காய்ச்சலை இந்த வெறும் பிசிஆர் டெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இது கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் 3வது அலையில். 2வது அலையில் கூட மூச்சுத்திணறல் வரைக்கும் போச்சு. ஆனால் 3வது அலைங்கிறது முழுக்க வெறுமனே நம்பர்ஸ் தான். இப்போ மருத்துவர்களே வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறாங்க. மொதல் 28 நாட்கள் இருந்தது, 14 நாள் ஆகி இப்போ 3 நாளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ பாசிட்டிவ்னு வந்தால் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு வீட்டில் தனிமைப்படுத்திக்கிறாங்க. சாதாரணமாக காய்ச்சலுக்கான வழக்கமான ரொம்ப பழைய மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், சரியாக போயிடுதுல்ல. அப்போ கொரோனாவுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்? இது தடுப்பூசி போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, தடுப்பூசி போடாதவங்களுக்கும் இதே விதமாக தான் 3வது அலை பாதிப்பு தந்திருக்கு. அப்போ 3வது அலைங்கிற இந்த ஒமிக்ரான் அல்லது கொரோனானுடைய பாதிப்பு போட்டவங்க, தடுப்பூசி போட்டவங்க, தடுப்பூசி போடாதவங்க எல்லாத்துக்கும் ஒரே விதமான அளவில் சம அளவில் தான் பாதிப்பை தந்திருக்குங்கிறது தான் நம்முடைய தினசரி நடவடிக்கைகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கொரோனா பாதிக்கப்பட்டவங்களில் எத்தனை சதம் தடுப்பூசி போடாதவங்க, எத்தனை சதம் தடுப்பூசி போட்டவங்க அப்படிங்கிறது துல்லியமான புள்ளி விவரங்களை பிரித்தா மட்டும்தான் இது குறித்து முழுமையாக நம்ம உரையாட முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொத்தான மரணங்களை வந்து நம்ம ஊடகங்களில் பார்க்கும்போது மக்கள் பீதி அடைஞ்சாங்க. நம்ம அதை வந்து அதை மறுக்க முடியாது இல்லையா? மக்கள் வந்து கொரோனானால எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் தானே ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும். மக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அந்த காலத்தில் இறந்தார்கள் அப்படிங்கிறத வந்து மறுக்கவே முடியாது. அதே நேரம் அது கொரோனாவினால் மட்டுமே வந்த இறப்பா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்வதற்குரிய எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. ஏன்னா ஒரு நபர் பாதிக்கப்படுறாரு, கொரோனாவால் இயல்பாக பாதிக்கப்படுறாரு, அது என்ன காரணம்னு சொல்ல முடியாது, பாதிக்கப்படுறாரு. அவருக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகுவதற்கு, இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அப்போ முதல் கட்டமாக ஒரு நோய் பரவும் போது அதிகபட்ச பாதிப்புங்கிறது இருக்கும். இது அறிவியல் பூர்வமான வரலாற்று ரீதியான உண்மைதான். ஆனால் அப்படி பாதிக்கப்பட்ட நபர் அதற்கான முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டாரா, என்ன சிகிச்சை அளிக்கணுங்கிற பரிந்துரை இருக்கா உலக அளவில்? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒவ்வொரு மாதிரி. அரசு மருத்துவமனை ஒரு மாதிரி, தனியார் மருத்துவமனை ஒரு மாதிரி. அங்கே என்னதான் பண்ணாங்க சிகிச்சைங்கிற பேரில்? 2வது அலையில் என்னென்ன மருந்துகளினுடைய பெயர் பட்டியெல்லாம் வாசிக்கப்பட்டது? 3வது அலையில் ஏன் அந்த மருந்தை புறம் கைவிட்டாங்க? அப்போ அப்படி கொடுக்கப்பட்ட மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மருந்துகளினுடைய விளைவு என்ன? அப்போ வெறுமனே கொரோனா அப்படிங்கிற கிருமியினால், அந்த நோயினால் மட்டும் இறந்தவர்கள் அப்படிங்கிறத முழுக்க சொல்ல முடியாது. அதில் குறைந்தபட்சம் 3ல் 1 பங்காவது மருந்துகளில் இறந்தவங்க இருப்பாங்க. 3ல் இன்னொரு பங்குல பயத்தால் இறந்தவங்க இருப்பாங்க. பயத்துக்கும் மூச்சு திணறலுக்குமான தொடர்பு உளவியலில் 1952களிலே ஆய்வு செய்யப்பட்ட விஷயம். ஒரு சாதாரணமாக இருக்கிற நபருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினா அவருக்கு முதல்ல மூச்சு திணறல் தான் வரும். அப்போ இதெல்லாம் மருத்துவ அறிவியல் இல்லையா? மருத்துவ அறிவியலில் உளவியலையும் மருந்தியலையும் தனித்தனியாக வச்சுட்டு வெறுமனே ஒரு தொற்று குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறது வந்து மிக மோசமானது. எப்படி இந்த தடுப்பூசி குறித்து வதந்தி பரப்பாதீங்க அல்லது கொரோனா குறித்து வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்கிறாங்களோ, இதுவே வதந்தி தானே. ஒரு இடத்துல இறந்த செய்தியை, இறந்துட்டாங்கிறத பதிவேட்டில் இருந்தால் பத்தலையா? இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கிற செய்தியை பரப்பும் போது ஆரோக்கியமாக உள்ள நபருடைய எதிர்ப்பு சக்தி குறையும், உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு ஏற்படும். இதனாலேயும் மரணத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அடிப்படையில்
கொரோனாங்கிற நோயினால இறந்தவங்க ஒரு பகுதி நிச்சயமாக இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி இந்த அரசும் ஊடகங்களும் உருவாக்கின அச்சத்தால் இறந்தவங்க இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி தவறான மருந்துகளால், அதீதமாக பயன்படுத்தப்பட்ட ரசாயன மருந்துகளால் இறந்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம கொரோனா கணக்கில் எழுதி வச்சிருக்கிறோம். இந்த 3வது அலை மூலமாக நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டவங்களை கூட விட்டுடலாம், தடுப்பூசி போடாதவங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் 3வது அலையில் பாதிப்பு வந்திருக்கு. ஆனால் சாதாரண காய்ச்சலுக்கு ஓய்வு எடுத்தாலோ அல்லது ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர் எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலோ அவங்க குணமாகி வீடு திரும்புகிறாங்க. அலோபதியிலே கூட காய்ச்சலுக்கான சாதாரண மருந்துகளை எடுத்துக்கிட்டவங்க கூட இயல்பாகவே நல்லா தானே இருக்கிறாங்க. அப்போ தடுப்பூசி போட்டவங்களுக்கும் அதான் நிலை, தடுப்பூசி போடாதவங்களுக்கும் அதான் நிலை. அப்படிங்கும்போது கொரோனாவினால் இவ்வளோ பேர் இறந்தார்கள் அப்படிங்கிற முழுமையான இந்த கணக்கை நம்மளால் அப்படியே ஏற்றுக்கிற முடியாது. முதல் அலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. 2வது அலையில் 30 வயதுக்கு மேற்பட்டவங்க. இப்போ 3வது அலை அப்படிங்கிறப்ப குழந்தைகள் அதிகமாக தாக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு கட்டாய தடுப்பூசி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அனுமானம் தான். எந்த அடிப்படையில் குழந்தைகள் பாதிக்கப்படும்ங்கிறத கெஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. வெறும் புள்ளி விவரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கிருமியினுடைய போக்கையோ அல்லது ஒரு நோயினுடைய போக்கையோ தீர்மானிக்க முடியாது. அப்போ அனுமானம் தான். ஒரு சேட்டலைட்டை வச்சுக்கிட்டு நம்ம கணிக்கிற புயல், மழை பற்றிய கணிப்புகளே தவறி போயிரும்போது இது எந்த விதமான அறிவியல் பூர்வமான அணுகுமுறையும் இல்லாமல் புள்ளியியல் அடிப்படையிலான ஒரு கணக்கு தான் அது. அதனால் 3வது அலையில் குழந்தைகள் பாதிப்பார்கள்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் இங்கே எத்தனை சதம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க? ஒன்றும் நடக்கலையே அப்படி. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் அல்லது ஒவ்வொரு ஆய்வு மையமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேதியை சொல்லிட்டு இருக்கு, கொரோனா உச்சம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிலாம் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி 2வது அலையை விட 3வது அலை இன்னும் மோசமானதாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒமிக்ரான் மிக மோசமான ஒரு உருமாற்றமான வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை இல்லையா? அதனால எல்லா அறிவியலாளர்களும் பயத்தை விளக்கிட்டு உண்மையான அறிவியல் பூர்வமாக இதை சொல்கிற வரைக்கும் அவங்க சொல்கிற அறிக்கைகள், அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே முன்னுக்கு பின் முரணானதாக தான் இருக்குது. அதனால் அதை மட்டுமே நம்பி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அனுமானத்திற்காக தடுப்பூசி போடுவதுங்கிறது மிக மோசமானது. கட்டாயம் என்பது எப்போதுமே மோசமானது. எந்த ஒரு மருத்துவத்தையும், அது சித்த மருத்துவமாக கூட இருக்கட்டும், ஒரு கபசுர குடிநீரை வீட்டில் இருக்க எல்லாரும் குடிங்க அப்படின்னு ஒரு கட்டாய சட்டத்தை தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ உலகம் முழுமையோ பின்பற்றுமானால் அதுவும் தவறு தான். ஏன்னா சித்த மருத்துவத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டுங்கிற கட்டாயத்தை நம்ம எப்பயும் கொண்டு வர முடியாது. அக்குபஞ்சரை, ஆயுர்வேதத்தை, ஹோமியோபதியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது எப்பயுமே அது நியாயமானது இல்லை. அதனால எந்த மருத்துவத்தையும், அலோபதின்னு இல்லை, எந்த ஒரு மருத்துவத்தையும் சர்வாதிகார அடிப்படையில் கட்டாயம் அப்படின்னு சொல்றது முதல்ல அடிப்படையிலேயே மனித உரிமைக்கு எதிரானது. அதுவும் இந்தியாவில் அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகிள் 21, 21வது சாசன விதிக்கு முரணானது. ஒரு மருத்துவத்தை ஏற்பதும் மறுப்பதும் அதைத்தான் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பக்க விளைவுகள், பலன்கள் இது குறித்து அந்த எடுக்கிற நபருக்கு தகவல் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ அவருக்கு உரிமை உண்டுங்கிறதா அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அப்போ அந்த உரிமையின் அடிப்படையில் எந்த மருத்துவத்தையும் அல்லது எந்த நோய் தடுப்பு முறையையும், எந்த மருந்தையும், தடுப்பூசியையும் இந்திய குடிமகனுக்கு கட்டாயப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதனால நமக்கே கட்டாயப்படுத்த முடியாதுன்னா குழந்தைகளுக்கு எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நிச்சயமாக குழந்தைகளுக்கும் கட்டாய தடுப்பூசிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரவே வாய்ப்பில்லை. இந்த தடுப்பூசி, பூஸ்டர் அப்படிங்கிற 2 வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பூஸ்டர்னா என்ன? ஏற்கனவே பூஸ்டருங்கிறது ஏதோ புதிய தடுப்பூசி இல்லை. இப்போ சமீபத்தில் ஊடகங்களில் கொரோனா பாதிப்பு 10,000, ஒமிக்ரான் 800 இப்படி போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஒமிக்ரான்ங்கிறது கொரோனாவுடைய ஒரு வகை. அப்போ ஏன் டெல்டாவையோ இல்லை முன்னாடி வந்த ஆல்ஃபாவையோ போடலை? அப்போ கொரோனா எண்ணிக்கை 800, ஆல்ஃபா 100, டெல்டா 600, ஒமிக்ரான் 100ன்னு போட்டால் தானே கணக்கு டெல்லி ஆகும். அப்படி இல்லாமல் ஒமிக்ரான் தனி நோயாக, கொரோனா தனி நோயாக சாதாரண மக்களால் புரிஞ்சு கொள்ளப்படுது. அதே மாதிரி தான் வேக்சின். இப்போ கோவேக்சினோ, கோவிஷீல்டோ அல்லது ஸ்புட்னிக் தடுப்பூசியோ, உலகம் முழுக்க இருக்க வெவ்வேறு தடுப்பூசிகளோ, எந்த தடுப்பூசியை முதல்ல போட்டிருக்காரோ அந்த தடுப்பூசி தயாரிக்கும் போது என்ன சொன்னாங்க? நான் முதல்ல சொன்னேன், இது தடுக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நோய் வந்தாலும் பெரிய தொந்தரவுகள் வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய தொந்தரவுகள் வந்தாலும் இறப்பு வராதுன்னு சொன்னாங்க. இந்த 3ஐயும் கடந்துருச்சு இன்னைக்கு இருக்க தடுப்பூசிகள். அதே மாதிரி தடுப்பூசி தயாரிக்கும் போது 1 வருஷத்துக்கு இதனுடைய எதிர்ப்பு சக்தி நீடிக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆய்வில் 6 மாதம் தான் நீடிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துல இப்போ போயிடுதுன்னு தெரிய வருது. இப்போ கடைசி ஆய்வு ஒரு தடுப்பூசி 3 மாதத்துக்கு தான் அந்த ஒரு போலியான எதிர்ப்பு சக்தி, அது ஆர்டிஃபிஷியல்னு சொல்றதை விட போலியான ஒரு எதிர்ப்பு சக்தியை 3 மாதங்களுக்கு தான் அது உருவாக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது.
அப்போ 3 மாதத்தில் முடிஞ்சிருதுல்ல, மறுபடியும் ரெனவல் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது? புதிய தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே போட்டுக்கிட்ட அதே தடுப்பூசியை திருப்பி போட்டுட்டா அதுக்கு பேர் பூஸ்டர்னு சொல்கிறாங்க. அதுதான் பூஸ்டருங்கிறது புதிய தடுப்பூசி இல்லை. அப்போ முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட அதே தடுப்பூசியை திரும்பி திரும்பி போடுவது. அப்போ கடைசியாக வந்த ஆய்வின்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை எதிர்ப்பு சக்தி வந்து போயிடும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை பூஸ்டர் போட வேண்டிய நிலை வரலாம். அப்போ 2வது அலை வராமல் இருக்கணும்னா 2வது டோஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. 3வது அலை வராமல் இருக்கணும்னா 3வது பூஸ்டர் போடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ 4வது அலைக்காக 3வது பூஸ்டரை நோக்கி இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் போயிட்டு இருக்கு. அப்போ எத்தனாவது அலையோ அதை விட அதிகமான பூஸ்டரை போட வேண்டிய சூழல் வருது அப்படின்னா இது தடுப்பூசியினுடைய தோல்விங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு தடுப்பூசி போதும், ஒரு தடவை போட்டால் நோயே வராதுன்னு சொன்னவங்க தடுப்பூசியினுடைய ஒட்டுமொத்த தத்துவத்தையே உடைச்சு இது வரைக்கும் உள்ள தடுப்பூசிகள்னா நோய் வராது, இது தடுக்காத ஊசியாக இன்னைக்கு மாறி போயிடுச்சு. இந்த ஊசியை திருப்பி திருப்பி போடணும்னாலே என்ன தெரிய வருது? இது மூலமாக போட்ட ஊசி வேலை செய்யலைங்கிறது தான் தெரிய வருது. பாதக விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்துது, சாதகமான விளைவு மிக குறைந்த நாட்களுக்கு தான் தங்குது. அப்படின்னா இந்த தடுப்பூசிக்கு பூஸ்டர் தேவை அப்படின்னா இந்த தடுப்பூசி அவசியம் இல்லைங்கிறது தான் அறிவியல் சொல்லுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.